Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா தங்கம்? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 4.5 செகண்ட், அதாவது 12th இன்வர்ஸ் trigonometry எக்ஸசைஸ் 4.5ல தேர்ட் சம், தேர்டில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறோங்கன்னு. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin inverse of cos of sin inverse of √3/2. கண்ணு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோ. 30 டிகிரி √3/2 கொடுத்துருக்காங்க இல்லையா, 90 டிகிரி, 30 டிகிரி, 60 டிகிரி. உனக்கே தெரியும் 30க்கு ஆப்போசிட் 1, 60க்கு ஆப்போசிட் √3, 90க்கு ஆப்போசிட் 2. இது ஈஸியாக 1 2 √3 ஞாபகம் வச்சுக்கலாம். 1 2 3 √3. இப்போ இதில் √3/2 √3ல கையை வச்சுக்கோ. சைன் சமி சைன் இன்வர்ஸ். அப்போ சைனுடைய ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோ. √3ல கையை வச்சுக்கிட்டியா, சைனுக்கு என்ன, ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ தேர்ஃபோர் நமக்கு தெரியும், என்ன தெரியும், சைன் 60 டிகிரி தான் நமக்கு √3/2ன்னு தெரியும். பாரு, சைன் 60ல கை வைப்பாரு, ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ் √3/2 வந்ததா. அப்போ இந்த √3/2க்கு பதிலாக என்ன போட்டுக்கிற, சைன் 60. கண்ணு இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். எது அப்படியே இருக்கும், சைன் இன்வர்ஸ், அப்புறம் ப்ராக்கெட்டு, அடுத்தது காசு ப்ராக்கெட்டு, இந்த சைன் இன்வர்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள கண்ணு √3/2. இந்த √3/2க்கு பதிலாக சைன் 60ன்னு போட்டுக்கிறேன். நான் சொல்கிறது புரிஞ்சுதா சாமி? இந்த √3/2க்கு பதிலாக √3/2 சைன் 60ன்னு போட்டுக்கிறேன். இப்போ சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆயிரும். அப்போ சைன் இன்வர்ஸ்க்குள்ள காசுக்குள்ள என்ன ஆங்கிள் இருக்குது, 60 டிகிரி மட்டும் இருக்கும். இப்போ 60ல கை வச்சுக்கோ. காசுடைய ஃபார்முலா என்ன வரும், adjacent side by hypotenuse. அப்போ cos 60 adjacent side by hypotenuse வந்து 1/2. புரியுதா தங்கம்? நமக்கு இப்போ cos 60 வந்து என்ன, 1/2. அப்போ இந்த cos 60க்கு பதிலாக 1/2 போட்டுக்கோ. அப்போ சைன் இன்வர்ஸ்க்குள்ள என்ன வரும், 1/2ன்னு வந்துடும். நான் சொல்கிறது புரிஞ்சுதா கண்ணு? இப்போ எகைன் இந்த 1/2 இங்கே பேர் 1/2, இங்கே சைன் இன்வர்ஸ். அப்போ சைன் ஃபார்முலா பார்க்கணுங்கன்னு. 1/2 அப்படின்னா என்ன, ஒன்றுக்கு சைனுக்கு என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ ஆப்போசிட்டில் என்ன ஆங்கிள் இருக்குது பாரு, 30. அப்போ சைன் 30 தான், சின்ஸு சைன் 30 தான் 1/2. பார், 30ல கை வச்சுப்பார், ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ் 1/2 வந்துருதா. இப்போ தெரியலனா 1ல் கை வை, சைனுடைய ஃபார்முலா ஆப்போசிட் என்ன ஆங்கிள், அப்போ சைன் 30 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த 1/2க்கு பதிலாக சைன் 30ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணு. அப்போ சைன் இன்வர்ஸ்க்குள்ள என்ன தங்க வரும், சைன் 30. சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகி நமக்கு ஆன்சர் 30 டிகிரி. இந்த 30 டிகிரி என்னன்னு எழுதலாம், π/6. பையனா எவ்வளவு, 180 டிகிரியா, அதை 6ஆல் டிவைட் பண்ணும்போது 30 டிகிரி. இப்போ புரிஞ்சுதா சாமி? வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே √3/2, √3/2னா சைன் 60. அப்போ இந்த √3/2 தான், இந்த சைன் இன்வர்ஸ் அப்படியே வச்சுக்கோ, காசு அப்படியே வச்சுக்கோ, சைன் இன்வர்ஸ் அப்படியே வச்சுக்கோ. இந்த √3/2க்கு பதிலாக சைன் 60 போடு. இப்போ சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆயிரும். அப்போ சைன் இன்வர்ஸ்க்குள்ள காசுக்குள்ள 60 டிகிரி வரும். அப்போ 60 டிகிரி கை வச்சு, cos 60 என்ன, adjacent side by hypotenuse 1/2. அப்போ cos 60க்கு பதிலாக 1/2ன்னு போட்டுக்கோ. அப்போ சைன் இன்வர்ஸ்க்குள்ள 1/2. எகைன் 1/2 அப்படின்னா 1 அப்படின்னா பாரு சைனா, அப்போ ஆப்போசிட்ல 30 டிகிரி. அப்போ சைன் 30 தான் 1/2. அப்போ இந்த 1/2க்கு பதிலாக சைன் 30ன்னு போடு. சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகி 30 டிகிரி. அப்போ நம்ம ஆன்சர் π/6. இப்போ புரிஞ்சுதா சாமி? இல்லை ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.